எல்லாருக்கும் வணக்கங்க. செக்கு எண்ணெய் தொழில் பண்ணலான்னு இருக்கீங்களா? செக்கு இயந்திரம் விற்பனையாளர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் விளம்பரம் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் ஒரு மிஷின் போட்டிங்கன்னா டெய்லி ரூ. 5000 சம்பாதிக்கலாம். 2 மிஷின் போட்டிங்கன்னா மாதத்துக்கு ரூ. 1,00,000 சம்பாதிக்கலாம். இப்படின்னு சொல்லி பதிவை போட்டு விளம்பரங்கள் மூலிமா ப்ரமோஷன் பண்ணி நிறைய பேர்த்த உள்ளே வர வச்சு இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செக்கு எண்ணெய் தொழிலை பற்றி தெரிஞ்சுட்டாங்க. இன்றைக்கி அதே மாதிரி ஒரு பதிவை பார்த்தேன். அந்த பதிவில் அந்த கமெண்ட்ஸில் என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. செக்கு இயந்திரம் போட்டால் ஒரு நாளைக்கு ரூ. 5000 சம்பாதிக்கணும்னு சொல்லி அவங்க பதிவு போட்டிருக்காங்க. ஏன்னா நான் அது யாருன்னு காட்ட விரும்பலைங்க. ஏன்னா அது நமக்கு தேவையில்லாத வேலை. பட் இன்றைக்கி கமெண்ட்டில் என்ன போட்டிருக்கான்னு பார்க்கலாங்க. நீ உருட்டுமா, நீ உருட்டு, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்பேன், அது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒருத்தங்க. அதுக்கப்புறம் இப்போது மிஷின் வாங்குங்க, ஒரு நாளைக்கு 5000 சம்பாதிப்பாங்க, அப்படியே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, மாதம் 1,50,000 வருமானம் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட் நமக்கு தேவையில்லைங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வெள்ளாட்டத்தனமாக இருக்குது. இன்னொரு கமெண்ட் பாருங்கள். செல்வ பிரசனாங்கிறவர், பல பேர் கூடியே இப்படித்தான் அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவு போட்டிருக்காரு. இன்னொரு நண்பர் பாருங்கள், எல்லோரும் செக்கை வாங்கி போட்டால் வீட்டில் யார் தான் எண்ணெய் வாங்குவார்? சாரி, ஒரு சின்ன தவறு. எல்லோரும் செக்கு போட்டு விட்டால் யார் தான் எண்ணெய் வாங்குவார்? நல்லா உருட்டுமான ஒருத்தங்க போட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்கு எண்ணெய் டெய்லி போட்டால் டெய்லி 5000 சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறதுனால அந்த மாதிரி போட்டிருக்காருங்க. புண்ணாக்கு எந்த கடையில் 1 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்குறாங்க? ஏன்னா மொத்தமாக விற்பனை பண்ணும்போது 50 ரூபாய்க்கு யாரும் வாங்குறதில்ல, அதுக்காக தான் கேட்குறாங்க அந்த மாதிரிங்க. ஏன்னா புண்ணாக்கு விலை வந்து எச்சா சொல்லியிருக்காங்க. அதனால் புண்ணாக்கு எந்த கடையில் 50 ரூபாய்க்கு வாங்குறான்னு போட்டிருக்காங்க. கார்த்திகர் பாருங்க, இதை பார்த்து எத்தனை பேர் ஏமாற போகிறாங்களோ. இன்னொருத்தர் என்ன போட்டிருக்காரு பாருங்கள், 10 lakhs நஷ்டம், 6 lakhs 2 செக்கு, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், கரண்ட் எக்ஸ்பென்சஸ் 1 lakh, ஷாப் 10/10 பிளேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 அட்வான்ஸு, ரெண்ட்டு 7000, எள்ளு 2 மூட்டை 40,000, கடலை 2 மூட்டை 37,500, தேங்காய் 2 மூட்டை 30,000. இது இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வேஸ்ட், வில்லேஜில் போட்டால் 5 lakhs அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு பாருங்கள். 10 lakhs நஷ்டம், 6 lakhs 2 செக்கு. அவரோட அனுபவத்தை பகிர்ந்துருக்காருங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குங்க. உண்மையான தகவலை இந்த கமெண்ட்டில் பாருங்கள். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கமெண்ட் பாருங்கள். அதாவது இது வந்து வாடிக்கையாளருக்குங்க, அதாவது மக்களுக்குங்க. பல பேரின் கூடியே இப்படித்தான் அளிக்கிறார்கள். மக்கள் பணத்தை வீணாக செலவு செய்யாதீர்கள். இவர்கள் சொல்வது அனைத்தும் போய், நீங்கள் கடங்காரனாக ஆவீர்கள். பாருங்கள் எப்படி சொல்லிக்காங்க பாருங்கள். இது ஒரு சூப்பர் கமெண்ட்டுங்க. மெஷின் விற்கிறவர் கேட்டிருக்காரு, ரூபாய் 250க்கு நீங்கள் வாங்கினா போதும், புண்ணாக்கு 50 ரூபாய்க்கு நீங்களே வாங்குங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். அதாவது எண்ணெயை 250 ரூபாய்க்கு எங்ககிட்ட வாங்கிக்கோங்க, புண்ணாக்கு 50 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க, மிஷினை நாங்கள் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் போட்டிருக்காரு. அருமையான கேள்விங்க. இன்னொருத்தங்க பாருங்கள், ஆயில் ஆட்டலாம், யார் மார்க்கெட்டிங் பண்ணுறது? ஆட்டி யார்கிட்ட விற்கிறது இவ்வளோ ஆயிலை அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. இன்னொருத்தங்க சூப்பராக கேட்டிருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து அந்த வீடியோவில் விளம்பரம் பண்ணவங்க செப்பல் போட்டிருக்காங்க, ஸ்லிப்பர் போட்டிருக்காங்க. டோன்ட் வியர் ஸ்லிப்பர் ஒயில் கிரைண்டிங் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பாருங்கள், இப்படி தான் விளம்பரம் பண்ணுறது இருக்குங்க. இது ஒரு கடைசி கமெண்ட்டாக பார்த்துக்கலாங்க. ஏன்னா நிறைய இந்த மாதிரி மக்களுக்கு பயனுள்ள கமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த தொழிலை பற்றி நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஒரு மிஷின் வாங்கி தரேன், தினமும் 1000 ரூபாய் கொடு போதும், மீதமுள்ள 4000 நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு. இது சூப்பரான விஷயங்க. இந்த மாதிரி பல கமெண்ட்டுங்க. யார் என்ன வாங்குவா, அப்போ வாங்க எல்லாரும் எண்ணெய் ஆட்ட போகலாம், உருட்ட ஒரு அளவு வேண்டாமா அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்டுங்க. இப்போ மக்கள் தெளிவாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் செக்கு எண்ணெய் தொழிலை பற்றிங்க. இப்படி செக்கு இயந்திர உற்பத்தியாளர் ஒரு பக்கம் விளம்பரம் பண்ணுறதும், ஒரு பக்கம் செக்கு எண்ணெய் உற்பத்தி பண்ணி அனுபவப்பட்டு அடிப்பட்டு இல்லை அதை தெரிஞ்சுட்டுக்கவங்க ஒரு கமெண்ட் பண்ணுறதுமா போயிட்டுருக்கு. ஆனால் எங்களோட விஷயம் என்னென்னா, செக்கு எண்ணெய் தொழில் வந்து நல்ல தொழிலுங்க. உண்மையாலுமே நல்ல தொழில், மன திருப்தியான தொழில். பெருசாக லாபம் எதிர்பார்க்க முடியாது, ஆனால் லாபம் இருக்குது, நல்ல தொழில் தான். ஆனால் அது வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ இட வசதி இருக்குது, எந்த பகுதியில் பண்ண போகிறீங்க, எந்த மிஷினில் போட எப்படி சிறப்பாக பண்ணலாம், இந்த மாதிரி தகவல்லாம் வந்து சரியான வழிகாட்டுதல் இருந்தால் 100க்கு 100 சக்ஸஸ் ஆகிறது உண்மைங்க. ஏன்னா இங்கே வழிகாட்டுதல் இல்லாததான் பிரச்சனைங்க. தொழில் நல்ல தொழில் தாங்க. நம்ம உற்பத்தி பண்ணுற தொழிலை உலகத்துக்கே கொண்டு போய் சேர்த்துடலாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அப்படி மார்க்கெட்டிங் பண்ணி தான் இன்றைக்கி செக்கு இயந்திரத்தை நிறைய விற்றுருக்காங்க. அதே மார்க்கெட்டிங்கை செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்களும் பண்ணணும். அதே மாதிரி பணங்காசு இல்லாதவங்க வந்து மாட்டிக்கூடாது இந்த அதே மாதிரி பணங்காசு இல்லாதவங்களும் ஆரம்பிக்கல, ஜெயிக்கலாம். அதுக்கு சரியான வழிகாட்டுதல் வேணும். என்ன வழிகாட்டுதல் வேணும்? அதாவது இயந்திரம் போடுறோம், அந்த இயந்திரம் போடும்போது நம்ம சரியான ஒரு வேளாண்மை அதிகாரி சந்தித்து, அந்த வேளாண்மை அதிகாரிகிட்ட நம்ம தொழிலுக்கு எப்படி மானியம் கிடைக்கும், பேங்க்கில் லோன் என்ன கிடைக்கும், எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற வருமானத்துக்கு எவ்வளோ உற்பத்தி பண்ணலாம், எவ்வளோ விற்பனை பண்ணலாம்,
எவ்வளோ கரெக்டாக நம்ம செஞ்சால் நம்ம குடும்பத்தை ஓட்டுறதுக்கு வருமானம் வரும், தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஒரு சேமிப்பு வேணும். இந்த மாதிரி நிறைய முறைகள்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கரெக்டான வழிகாட்டில் போனீங்கன்னா சக்ஸஸ் பண்ணலாம். அவங்க சொல்கிற மாதிரி டெய்லி 5000 சம்பாதிக்கிறோம், இல்லை மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறோங்கிற விஷயம் கிடையாதுங்க. தொழிலை நல்லா தொடர்ந்து நிரந்தரமாக நடத்துறதுக்கு என்ன வழி பண்ணுறோம், அதுக்கான கரெக்டான தகவல்கள் தெரிஞ்சுட்டு பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. இந்த செக்கு எண்ணெய்க்காக சரியான வழிகாட்டுதல், சரியான விளக்கம் வேணுமா, நீங்கள் செக் எண்ணெய் தொழில் சம்மந்தமாக என்ன சந்தேகம் இருந்தாலும் நேரில் வாங்க, ஸ்நேகிதி ஃபுட்ஸுக்கு வந்து பாருங்கள், தகவலை தெரிஞ்சுக்கோங்க. செக் எண்ணெய் தொழில் ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக நேரில் வாங்க, வந்து பாருங்கள். எங்கள் பதிவுலேயே நிறைய தகவல் போட்டிருக்கோம். செக் எண்ணெய் தொழிலை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படி சொல்லி எங்கள் பதிவுலேயே நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஒரு சின்ன லெவலில் ஒரு மிஷின் போட்டு எப்படி செக் எண்ணெய் தொழில் பண்ணலாம், ஒரு நடுத்தரமாக எப்படி பண்ணலாம், உங்கள்கிட்ட என்ன முதலீடு வேணும், என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் இருக்குது. இன்னொன்று, நாங்கள் வந்து எந்த ஒரு பேங்க் லோனு எந்த ஒரு மானியமும் போடாமல் தான் எடுக்காமல் தான் வந்து இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டுருக்கோம். அப்போ நாங்கள் நல்ல தொழில் ஒரு 2-3 தொழில் வந்து நல்லா ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு 40 லட்ச ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தொழில் ஆரம்பிச்சனால அதெல்லாம் நாங்கள் பெருசாக கண்டுக்காமல் பண்ணிட்டோம். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 6 வருஷம் ஆச்சு, இன்னும் இன்கம் வரல. ஒரு 10 வருஷமானதான் எங்களால் சம்பளம் எடுக்க முடியுமா இருக்குது, அந்த மாதிரி நிலைமை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் சரியான வழிகாட்டுதல் செக் எண்ணெய் ஆரம்பிக்கலாம் இருக்கவங்களுக்கு எங்களால் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் செக் எண்ணெய் தொழில் ஆரம்பிக்கலாமா, எந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க, இதெல்லாம் நல்லா கரெக்டாக புரிஞ்சு உங்களுக்கு சரியான தகவல் சொல்ல முடியுங்க. செக் எண்ணெய் தொழில் தோக்காதுங்க. ஆனால் நல்ல நீண்ட வருடங்கள் எதிர்காலத்தில் பண்ணக்கூடிய ஒரு எதிர்காலம் இருக்க தொழில் தான். ஆனால் அது எப்படி பண்ணுறது, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற சொல்கிற தகவல்கள் கரெக்டாக பண்ணணும். நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு மிஷினை வாங்குகிறோம், 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா கொடுத்து வாங்குகிறோம், 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்குகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் சரியான வழிகாட்டுதலில் நீங்கள் செக் எண்ணெய் தொழில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க. இடத்தை தேர்வு செய்கிறது, இயந்திரத்தை தேர்வு செய்கிறது, மூலப்பொருட்களை தேர்வு செய்கிறது, இந்த மாதிரி பல தகவல்களை தெரிஞ்சுட்டு செக் எண்ணெய் தொழிலுக்குள்ளே வாங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஸ்நேகிதி ஃபுட்ஸில் யூடியூப் சேனலில் எல்லா பதிவுகளும் இருக்குங்க. சின்ன லெவலில் எப்படி பண்ணலாம், பெரிய லெவலில் எப்படி பண்ணலாம், என்ன ஏது தொழில் சம்மந்தமாக எல்லாமே இருக்குங்க. கண்டிப்பாக செக் எண்ணெய் தொழில் சக்ஸஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷம் 7 வருஷம் நாங்கள் பட்ட கஷ்டத்தை அதை வந்து சரி பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்தே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் முடியுங்க. அதனால் செக் எண்ணெய் தொழில் பண்ணலான்ட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு தெரிஞ்சுட்டு தொழில் ஆரம்பிங்க. இந்த செக் எண்ணெய் தொழிலோட வெற்றி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 10% மக்கள் தான் செக் எண்ணெய் உபயோகப்படுத்துகிறாங்க. இன்னும் மிச்சம் இருக்க 90% மக்களில் எந்த அளவுக்கு நம்ம வந்து செக் எண்ணெய் தொழில் பண்ணுறவங்க, சிறு குறு உணவு உற்பத்தியாளர் வந்து உயர்த்துறமோ, ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளுக்கு வந்து அதிக மக்கள் வர ஆரம்பித்தாங்கன்னா இந்த தொழில் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம தேவையில்லாத வீண் செலவு, ஆஸ்பத்திரி செலவெல்லாம் மக்கள் பண்ணாமல் நம்மக்கிட்ட வந்து நல்ல ஆரோக்கியமான பொருட்களை வாங்கி நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. மக்கள் புரிஞ்சுட்டாங்கன்னா இந்த தொழிலுக்கு வெற்றி தாங்க. ஆரோக்கியமான உணவுப் பொருள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தொழிலை பற்றி தெரிஞ்சு தொழில் தொடங்குங்க, நல்லா வெற்றிகரமாக தொழிலை முன்னேறுங்க. தொழிலில் தோல்விங்கிறது இருக்கக்கூடாதுங்க. அதாவது நம்ம வெற்றி பெறமோ இல்லையோ தோல்விங்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னா தோத்துட்டான்னு வச்சுக்கோங்க, கடன் அர்த்தம். அந்த கடன் ஆகாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக தொழில் பண்ணால் கூட போதுங்க. நம்ம வந்து ஏன்னா யாரும் வந்து இங்கே வந்து தோக்கக்கூடாதுங்க. ஜெயிக்காட்டி பரவாயில்ல, யாரும் இங்கே தோக்கக்கூடாது, நல்லபடியாக வாழணுங்க. அதுக்காக தான் இந்த தகவல் இல்லைங்க. எல்லாருக்கும் நன்றி.